ஹாய் வியூவர்ஸ், 2 நாளா கனமழை, இப்போ சரியான புயல்னு சொன்னாங்க. அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலங்க. ஏன்னா பார்த்தீங்கல்ல, மழையே பெய்யல. நம்ம என்ன பாருங்க, நல்லா கனமழை அடிச்சு ஊத்துற மாதிரி கொடையை பிடிச்சிட்டு துணியை காய போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் பேட்டி எடுப்போம் வாங்க. அண்ணா அண்ணே சொல்லுங்க. என்னண்ணே மழையே பெய்யல, கொடை பிடிச்சி உள்ள வாங்க தம்பி. ஃபர்ஸ்ட் அண்ணா மழையை தூக்கி பண்ண முத கொடையா. தம்பி மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ அதை விளையாடிட்டு இருக்க நீ மழையில. என்ன 2 நாளா மழை கிடையாது, சும்மா தூரல் தான். இது என்ன துணி? ஏய் பார்த்தா தெரியலையா உனக்கு? ஏடா 2 நாள் மழையில என்னன்னு கூட தெரியலையா இது உனக்கு? தெரியுது, துணின்னு கர்ச்சீப் தான். இப்ப காய போட்டுறீங்க, மழை இல்லைன்னு சொல்லி தானே காய போடுறீங்க. துவைச்சு 2 நாள் ஆச்சுடா, நாத்து அடிக்குதுடா. இப்ப காய போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி, மழை இல்லைன்னு சொல்லி தானே காய போடுறீங்க. என்னமோ கனமழை வர மாதிரி பண்றீங்க. கொடை தூக்கி பண்ண ஏதாவது சொல்ல போறடா தம்பி உனைய. மக்களே, நீங்க நினைக்கிற மாதிரி இது கனமழை எல்லாம் இல்ல. இவர் சும்மா சுத்த போய் சொல்றாரு. இதெல்லாம் நம்பாதீங்க. சீரியஸா வீடியோ வைரலுக்காக பண்றாங்க இவங்க. கண்டிப்பா கிடையாது. 2 நாள் சம மழை. கீழே தண்ணி எப்படி இருக்கு பாருங்க, என்னைய பாருங்க. ஏன்னா இதெல்லாம் தண்ணியா? மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க, இதெல்லாம் தண்ணியா? அப்ப கடல்லே கொந்தளிச்சு வந்தாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க மக்களே? சொல்லுவாங்க என்னப்பா தம்பி, சுனாமி தான். நான் சொல்றதை கேளுங்க மக்களே. நீங்க நினைக்கிற மாதிரி 2 நாளா வந்து கனமழையில சும்மா தூரல் ஏதாவது துப்பிட்டு போறேன் மூஞ்சில. இவன் எருமாடுங்க, இந்த எருமாட்டு மேல மழை பெஞ்சதான் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 நாள் அவஸ்தப்பட்டோம். சரியான மழை, கரண்ட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. கொடூரம் பாருங்க. கர்ச்சீப் வந்து இந்த தூரல்ல போட்டு காய போட்டு அண்ணன் நைட் எல்லாம் ஏசி போட்டு குளுன்னு தூங்குனாரு. அது எனக்கு தெரியும். கரண்டே இல்லாம எப்படிங்க ஏசி போட முடியும்? பொய்யான தகவலுங்க, பொய்யான தகவல். மக்களே, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க வந்து மக்களே நீங்க நினைக்கிற மாதிரி இங்க கனமழையில என்னடா வீடு வீடு வீடுண்ணே. ஆன்டி வீடா? நீங்க வேற வீடு ஃபர்ஸ்ட் நீங்க வேற நான் வீடே முழுகிருச்சுன்ற. யார் வீடு? அண்ணே நம்ம வீடு முழுகிருச்சு. நம்ம வீடா? அப்ப பக்கத்து வீடு? அண்ணே பக்கத்து வீடு 10 மணிக்கே முழுகிருச்சுண்ணே. 10 மணிக்கு முழுகிருச்சா? பேச்சாடா பேசுறேன். மழை பெய்யல, இது பண்ணலன்ட்டு பாத்தியா? அண்ணா இப்ப என்னென்ன பண்றது? என்னண்ணே தூரல் மலைக்கு தொலைஞ்சு போச்சுண்ணே. கனமழை அடிச்சா காணாம போயிடும். நான் போட் எடுத்துட்டு வரேன், அங்க பேட்டி எடுப்போம். ஐயோ வீடே போயிடுச்சு, போங்கவே. எடுக்கிறவா நம்ம வீடு முழுக போகுதுண்ணே. தெரியும்டா, அதனாலதான் மொட்டை மாடியில் நிக்கிறேன். இப்ப என்ன பண்றது? பாரு, போட் எடுத்துட்டு வா. என்ன ஆண்டி வீடா அப்படின்னு கூட கொண்டு வாங்க. அப்பா அது பிச்சிருவா. உன டயலாக் சொதப்பிட்டானே. டேய் நம்ம வீடு தான் முழுகிருச்சான்னு கேட்டேன். கரெக்டா டைமிங் தான் அப்படின்னு. ஐயோ நினைச்சாங்க.